லோக்சபா தேர்தல் இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவு 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 88 தொகுதிகளில் இன்று விறுவிறுப்புடன் நடந்து முடிந்தது. மக்கள் அதிகாலை முதலே வரிசையில் நின்று ஆர்வமுடன் ஓட்டளித்தனர். மாலை 5 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக மணிப்பூர், திரிபுராவில் 76% ஓட்டுகள் பதிவானது. குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசம், பீகாரில் 53% ஓட்டு பதிவானது. கேரளா, கர்நாடகாவில் 64% ஓட்டுப்பதிவு நடந்தது. மக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டுமென பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று அனைவரும் பெருவாரியான ஓட்டுப்பதிவை செய்ய வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் பெருவாரியாக இந்த ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்க வேண்டும். உங்கள் ஓட்டு உங்கள் குரலாக ஒலிக்கும். தவறாமல் ஓட்டளியுங்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் சமரச அரசியலுக்காக காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் எதையும் செய்யும். சமரச அரசியலுக்காக இரு கட்சிகளும் போட்டியிடுகின்றன என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஒவ்வொரு வாக்காளரும் ஓட்டுப்பதிவு செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கேட்டுக் கொண்டார். அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் வாக்காளருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வன்முறை எங்கும் தகவல் இல்லை என கூறினார். கேரளாவில் உள்ள 20 லோக்சபா தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி, இடதுசாரிகள் கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி இடையே போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் கண்ணூரில் உள்ள வாக்குச்சாவடி எண் 161 வாக்களித்தார். அனைவரும் வாக்களித்து ஜனநாயகத்தை காப்பாற்றுமாறு காங்கிரஸ் எம்பி ராகுல் கேட்டுக் கொண்டார். இரண்டாம் கட்ட தேர்தலில் நீங்கள் அளிக்கும் ஓட்டு அடுத்த அரசு சில பெரும் பணக்காரர்களுக்கு மட்டுமானதா அல்லது 140 கோடி இந்தியர்களுக்கானதா என்பதை முடிவு செய்யும். வீட்டை விட்டு வெளியே வாருங்கள், ஓட்டு போடுங்கள் என்று ராகுல் கூறியுள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் டெல்லி, பஞ்சாப், குஜராத் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் ஆம் ஆத்மியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நாளை கிழக்கு டெல்லி தொகுதியில் ரோட் ஷோ நடத்துகிறார் என டெல்லி அமைச்சர் அதிஷி தெரிவித்தார். காங்கிரஸ் தனது பழைய சமரச அரசியலை மீண்டும் செய்கிறது. நமது அரசியல் சாசனம் மதச்சார்பற்றது. மத அடிப்படையில் சட்டம் கொண்டுவர முடியாது. ஆனால் நாட்டை பிளவுபடுத்தும் தனிநபர் சட்டம் குறித்து ராகுல் பேசுகிறார். இச்சட்டத்தை நாட்டில் அமல்படுத்த முடியாது என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெங்களூருவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். மக்கள் நிலையான ஆட்சி அமைய விரும்புகிறார்கள். சிறந்த கொள்கைகள், வளர்ச்சி, முன்னேற்றத்தை விரும்புகிறார்கள். அதனால்தான் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் என நிர்மலா சீதாராமன் கூறினார். மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் ஓட்டுகளுடன் விவிபேட் மிஷின் ஒப்புகை சீட்டுகளையும் 100% ஒப்பிட்டு சரிபார்க்க உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திவாங்கர் தத்தா அமர்வு விவிபேட் தொடர்பான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தது. மீண்டும் ஓட்டு சீட்டு முறையை கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் இப்போதுள்ள நடைமுறையை சரியாக இருப்பதாக கூறினர். சென்னையிலிருந்து கடந்த 6ஆம் தேதி புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தின் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், திருப்பூர், கோவை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் நாளை வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டில் தமிழகத்தில் அதிக மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் வெப்ப அலைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டது இதுவே முதல் முறை. சென்னையில் பஸ் ஸ்டாப்புகளில் மாநகர பஸ்கள் நிற்காமல் சென்றால் 149 என்கிற எண்ணுக்கு புகார் அளிக்கலாம் என போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. லோக்சபா தேர்தலொட்டி தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் ஸ்டாலின் ஓய்வெடுக்கும் வகையில் ஒரு வார பயணமாக மாலத்தீவு செல்ல திட்டமிட்டுள்ளார். குடும்பத்தினருடன் தனிப்பட்ட பயணமாக செல்லும் முதல்வர் அரசு பணிகளையும் அங்கிருந்து கவனிப்பார் என்று கூறப்படுகிறது. வரும் 29ஆம் தேதி புறப்படும் முதல்வர் ஸ்டாலின் மே 7ஆம் தேதி வரை அங்கு தங்க திட்டமிட்டுள்ளார். மத்தியில் மீண்டும் நிலையான வலிமையான ஆட்சி அமைவதில் மக்கள் உறுதியாக உள்ளனர். தமிழகத்தில் இந்த முறை மும்முனை போட்டி நடந்தது. இதில் தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் என கர்நாடகாவில் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பேசினார். விழுப்புரம் மாவட்டத்தில் லோக்சபா தேர்தல் நாளன்று திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி என்பவர் பெண் விஏஓ சாந்தியை கொடூரமாக தாக்கியது மிருகத்தனமானது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெண் விஏஓவை எட்டி உதைத்து தாக்கிய திமுக நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிகிறது.
அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அரசு பஸ்களில் பயணம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தியிருந்தேன். இயங்கிக் கொண்டிருக்கும் பஸ்களை முறையாக பராமரிப்பு செய்து பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும். இனியாவது திமுக அரசு விழித்துக் கொண்டு புதிய பஸ்களை வாங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தினார். தினமும் 2 கோடி மக்கள் பயணிக்கும் அரசு பஸ்களை திமுக அரசு எவ்வளவு மோசமாக பராமரிக்கிறது என்பதற்கு இதுவே உதாரணம். 20,926 அரசு பஸ்களில் 1,500 பஸ்கள் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இயக்கப்படுகிறது என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரை ஒப்புக்கொண்டார். திமுக ஆட்சியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் புதிய பஸ்கள் வாங்கப்பட்டுள்ளது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாபுரம் தொகுதி பாஜக வேட்பாளரும் எம்பியுமான கே. சுதாகருக்கு சொந்தமான இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4,08,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மதநாயகனஹள்ளி போலீசார் சுதாகர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். மகாராஷ்டிராவின் வதர்புரா தொகுதியில் புது மாப்பிள்ளை ஆகாஷ் மனக்கோலத்தில் ஓட்டு போட்டார். மதியம் திருமணம் நடைபெறவுள்ள நிலையில் காலையில் தமது தொகுதியில் ஓட்டு போட்டுவிட்டு திருமணத்திற்கு சென்றார். திருமணம் முக்கியம்தான், அதைவிட ஓட்டு போடுவது முக்கியம்தானே என அவர் கூறினார். மதுரை சித்திரை திருவிழாவின் நிறைவு பகுதியாக பக்தர்களுக்கு தசாவதார காட்சி அளித்த பின் அழகர் மலைக்கு திரும்பி செல்வதற்கு முன்பாக மக்களிடம் கள்ளழகர் விடைபெறும் நிகழ்வாக பூப்பல்லக்கு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வை காண நேற்று இரவு முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து இன்று அதிகாலையில் கள்ளழகரை தரிசனம் செய்தனர். வெப்ப அலை காரணமாக மக்களுக்கு நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுவதை தடுக்க அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ORS கரைசல் வைத்திருக்க சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்கள், சாலையோர வியாபாரிகள், கட்டிட தொழிலாளர்கள் உட்பட அனைவருக்கும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒரு தொகுதியில் வேட்பாளர்களை விட நோட்டாவுக்கு அதிக ஓட்டுகள் கிடைத்தால் எந்த வேட்பாளரும் வெற்றி பெறவில்லை என அறிவிக்க வேண்டும் என கூறி சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட், மனுவை விசாரிப்போம், நோட்டீஸ் அனுப்புவோம், இதுவும் தேர்தல் நடைமுறை தொடர்புடையதுதான் என கூறி நோட்டா தொடர்பான விதிமுறைகளை ஆய்வு செய்ய தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட்டார். வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் குமாரபாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவிகள் 2 பேரை பள்ளி தலைமை ஆசிரியை இளமதி மற்றும் ஆசிரியை சித்ரா கடந்த 1 மாதமாக பள்ளி கழிவறைகளை சுத்தம் செய்ய வைத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக மாணவிகள் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரசு பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியை ஆகிய இருவரையும் மாவட்ட கல்வி அலுவலர் கீதா பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். கோடை காலத்தில் அதிகரித்த வெப்பநிலை மக்களை வாட்டி வதைக்கிறது. மன்னார் வளைகுடா பகுதியிலும் வெப்பநிலை அதிகரித்துள்ளது. இதனால் பவளப்பாறைகள் நிறங்களை இழந்து வெளிரி போக துவங்கியுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் மே மாதத்தில் பவளப்பாறைகள் அழிந்துவிடும் அபாயம் உள்ளது. சுற்றுச்சூழலை காக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம் என சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். ஈரான் ராணுவத்துடன் வர்த்தகம் செய்ததாக சொல்லி இந்தியாவைச் சேர்ந்த 3 நிறுவனங்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு மதத்தை குறிவைத்து உயர்ந்த பதவியில் உள்ள பிரதமர் மோடி பேசுவது சரியல்ல. தேர்தலில் தனக்கு சரியாக வாக்குப்பதிவாகவில்லை என்பதால் தான் வாக்காளர் பட்டியல் குறித்து அண்ணாமலை பேசி வருகிறார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். பூத் ஏஜென்டாக பணியாற்றியதற்கு பணம் தரவில்லை என கூறி பாஜக மாவட்ட பொதுச் செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மிரட்டல் சம்பவம் தொடர்பாக பாஜகவினர் 8 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் துறைப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி சட்டசபை தொகுதி வாரியாக போராட்டம் நடத்த தமிழக பாரதிய ஜனதா முடிவு செய்துள்ளது. தமிழக பாரதிய ஜனதா மூத்த நிர்வாகிகள் அண்டை மாநிலங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் வந்ததும் போராட்ட தேதி அறிவிக்கப்படும் என பாரதிய ஜனதா நிர்வாகி கூறினார். லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படும். தேர்தல் நடத்தாமல் போகிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் அல்ல. ஜனநாயக முறைப்படி கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார். உள்துறையை கையில் வைத்துக் கொண்டு வேங்கவயல் சம்பவத்தைப் போல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது அத்துறைக்கு ஸ்டாலின் தகுதியற்றவர் என்பதை நிரூபிப்பதாக ஜெயக்குமார் கூறினார். கேரளாவைச் சேர்ந்த 62 வயது பெண் உஷா, இவரது கைவிரலில் கடந்த 2016 நடந்த சட்டசபை தேர்தலின் போது வைக்கப்பட்ட மை இதுவரை அழியவில்லை. இதனால் கடந்த லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களில் ஓட்டளிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. இன்றும் ஓட்டுப்பதிவு செய்ய ஓட்டுச்சாவடிக்கு சென்ற அவர் ஓட்டு போட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினார். தேனி மாவட்டம் ரங்கநாதபுரம் ஸ்ரீ காட்டாளப்பன் ஸ்ரீ சப்தகன்னிமார்கள் ஸ்ரீ நாகம்மாள் சாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சோழீஸ்வரர் கோயிலில் ஆதிருத்ரா மகா யாகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காவிரி கரையோரம் யாக குண்டங்கள் அமைத்து 200க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் சிறப்பு யாகம் வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மே 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த ஆலத்தூரில் அமைந்துள்ள காருடைய ஐயனார் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடந்தது. நாதஸ்வரம் மேளதாளம் முழங்க பெண்களின் தப்பாட்டம் கோயில் தேரடியிலிருந்து தேர் புறப்பட்டு கோயிலை சுற்றி வலம் வந்தது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவள்ளூரில் குபேர கணபதி கோயிலின் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் அரசரமருப்பேட்டையில் உள்ள வல்லப விநாயகர் சபரிவாசன் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. கோயில் கலசங்களில் புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் உட்பட ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி அசூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரம் சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சுவாமி வெள்ளி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பொன்னன்கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத மகாலிங்கசாமி கோயில், ஸ்ரீ செல்லியம்மன், அக்னிவீரன் ஆலயங்களின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணத்தில் காவிரி கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வினை தீர்த்த விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி கூனிச்சம்பட்டு திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரதத்தில் பாண்டவர்களின் 18 நாள் போரை குறிக்கும் தீமிதி விழா நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை முத்து பல்லக்கில் தூக்கி வழிபாடு செய்தார். மனைவிக்கு அவரது வீட்டின் சார்பில் சீதனமாக தரப்படும் சொத்தில் கணவருக்கு எந்த உரிமையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவின் பெங்களூரு தொகுதியில் நடிகர் பிரகாஷ் ராஜ் ஓட்டு போட்டார். என் ஓட்டு என் உரிமைக்கானது. என்னை பிரதிநிதித்துவப்படுத்தும் பார்லிமெண்டில் எனது குரலாக யார் இருக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்வதற்கான அதிகாரம் என பிரகாஷ் ராஜ் கூறினார். மே மாதம் 10ஆம் தேதி அக்ஷய திருதியை வருகிறது. தீபாவளி, அக்ஷய திருதியை போன்ற சுப தினங்களில் தங்கம் வாங்கினால் தங்களிடம் உள்ள செல்வம் மேலும் பெருகும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. எனவே அன்று தங்கம் வாங்க விரும்பும் மக்கள் தற்போது நகைக்கடைகளுக்கு சென்று விரும்பிய நகைகளை தேர்வு செய்து அதற்கான பணத்தை செலுத்தி முன்பதிவு செய்து வருகின்றனர். தமிழக குவாரிகளில் 4000 கோடி ரூபாய் அளவுக்கு நடந்த மணல் கொள்ளை தொடர்பாக 5 மாவட்ட கலெக்டர்களை அமலாக்கத்துறை நேற்று விசாரித்தது. குவாரிகளில் மணல் எடுக்கும் விவரம், கனிம வளம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளை தாண்டிதான் தங்களிடம் வருவதாக கலெக்டர்கள் கூறியுள்ளனர். அதனால் அந்த அதிகாரிகளையும் விசாரிக்க அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது. தெற்கு ரயில்வே துறை சார்பில் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை பாலத்தில் 4வது ரயில் இரும்பு பாதை வழித்தடம் அமைக்கும் பணி நடப்பதால் அவ்வழியாக செல்லும் வாகனங்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது திருநள்ளாறு தொகுதியில் வெற்றி பெற்ற கமலக்கண்ணன் விவசாய அமைச்சராக இருந்தார். உண்மையில் விவசாயியான இவர் தற்பொழுது தமது அன்றாட விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் திருவள்ளூர் மாவட்ட ஏரிகளில் 6.89 டிஎம்சி இருப்பு உள்ளது. 90 அணைகளில் 53 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது. இதில் 50% அளவிற்கு சேரும் சகதியுமாக உள்ளது. கத்தரி வெயில் துவங்குவதற்கு முன்னரே கடும் வெப்பம் காரணமாகவும் குடிநீர் தேவைகளுக்காக தண்ணீர் எடுப்பதாலும் அணைகளில் நீர் இருப்பு குறைந்து வருகிறது என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சியில் டவுன் பஸ் சீட் கழன்று கண்டக்டர் ரோட்டில் விழுந்தது தொடர்பாக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் விளக்கமளித்தார். இருக்கையை கண்டக்டர் சரி செய்ய முயன்றபோது அது கீழே விழுந்துள்ளது. அதிமுக ஆட்சியில் புதிய பஸ்கள் வாங்காததால் தான் இதுபோன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. தற்பொழுது புதிய பஸ்கள் வாங்கப்படுவதால் இனி இதுபோல் நடக்காது என்றார். கோடை காலத்தை முன்னிட்டு பெங்களூரு, மகாராஷ்டிரா, கோவா, காஷ்மீர், கர்நாடகா, பஞ்சாப் போன்ற பகுதிகளில் உற்பத்தியாகும் பீர்கள் புதுச்சேரிக்கு வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. 100 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விதவிதமான பீர்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும், வெயில் அதிகரிப்பால் பீர் விற்பனை அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் கோடை மழை பெய்ததை அடுத்து பொன் ஏர்விடும் விழா பாரம்பரிய முறைப்படி விமர்சையாக நடந்தது.
ஐயனார் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் கோயில் மாடுகளை பூட்டி ஏர்கலப்பைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பொன்கேறியிட்டு வழிபட்டனர். சேலம் மாவட்டம் சென்னை நெடுஞ்சாலை ஆத்தூர் கிரெயின் பஜார் அருகே சிற்றோடை பாலத்தின் அடியில் குடியிருப்பு வாசிகள் இரவு பகல் பாராமல் குப்பைகளை எரித்து வருகின்றனர். அந்த பகுதி முழுதும் புகை மூட்டமாக காணப்படுகிறது. வாகன ஓட்டிகள் சிரமப்படுவதாக தெரிவித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் காணிக்கையாக வந்த 2000 ரூபாய் நோட்டுகளை தேவஸ்தானம் கேட்டுக் கொண்டதற்கிணங்க RBI ஏற்றுக்கொண்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர், பன்றிமலை உள்ளிட்ட அடிவார பகுதிகளில் உணவு தேடி யானைகள் விவசாய நில பகுதிக்கும் குடியிருப்பு பகுதிக்கும் வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி தனியார் பள்ளி கலையரங்கில் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் என் கல்லூரி கனவு என்ற உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் பத்மாவதி துவக்கி வைத்தார். +2 முடித்த மாணவர்கள் எந்த உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கலாம், எந்த படிப்புக்கு எந்தெந்த வேலை வாய்ப்புகள் உள்ளது உள்ளிட்ட தகவல்களை கண்காட்சியில் கலந்து கொண்ட கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் குரங்குகள் சமைத்து வைத்த பொருட்களை தின்று விடுவதாகவும் குழந்தைகளை அச்சுறுத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். குரங்குகளை கூண்டுக்குள் வைத்து வனத்துறையினர் உடனடியாக பிடித்து சென்று வனப்பகுதியில் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெயில் உக்கிரம் அதிகமாகி வருவதன் காரணமாக வரும் 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்குவதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளத்தால் தடுப்பு கம்பிகள் சேதமாகின. பராமரிப்பு பணிகள் 4 மாதமாக நடந்தது. பணிகள் முடிந்து இன்று குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். கொடைக்கானல் வத்தலகுண்டு செல்லும் பிரதான சாலையில் எலிவால் அருவி உள்ளது. கொடைக்கானல் செல்லும் டூரிஸ்டுகள் வாட்ச் டவரில் ஏறி எலிவால் அருவியுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். கோவை மாவட்டம் வஉசி பூங்காவில் பறவைகள் மற்றும் உயிரினங்களுக்கு தொட்டியில் நீர் நிரப்பி வருகின்றனர். வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் பறவைகள் மீது ஊழியர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து வருகின்றனர். பறவைகள் ஆனந்த குளியல் போட்டு உற்சாகமடைந்தன. மே மாதத்தின் முதல் 2 வாரங்களில் ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை ரோட்டில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு 10 அடி உயரத்திற்கு கழிவுநீர் பீச்சியடித்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. தகவல் அறிந்த நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக கழிவுநீர் வெளியேற்ற மோட்டரை ஆஃப் செய்தனர். குழாயை சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் நம்பியார் நகரைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். அவர்களை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடிக்கு எதிராக 1000 விவசாயிகள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பஜார் பகுதியில் வர்கீஸ் என்பவருக்கு சொந்தமான ஜவுளிக்கடையில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து எரிந்தது. அந்த பகுதி வியாபாரிகள் தண்ணீர் ஊற்றி கட்டுப்படுத்தினர். 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின. போலீசார் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து முற்றிலும் குறைந்து காணப்படுகிறது. குறைந்த அளவு தண்ணீரும் துர்நாற்றம் வீசி வருகிறது என டூரிஸ்டுகள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் நெல்லக்கோட்டை பஜார் பகுதியில் இரவு உணவு தேடி உலா வந்த ஒற்றைக்காட்டு யானை நாசர் என்பவரது பழக்கடை கதவை உடைக்க முயன்றது. அப்பகுதியினர் கூச்சலிட்டு யானையை துரத்தினர். அடிக்கடி காட்டு யானை ஊருக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு பிடித்துச் செல்ல வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கேரளாவில் பாஜகவுக்கு இரட்டை இலக்க வெற்றி கிடைக்கும். இந்தியாவில் 370க்கும் அதிகமான தொகுதிகளில் பாஜக வெல்லும் என பத்தனம்திட்டா பாஜக வேட்பாளர் அனில் அந்தோணி கூறினார். திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் சசி தரூர் நல்ல மனிதர், ஆனால் அவர் இருக்கும் இடம்தான் சரியில்லை. இந்த முறை அவர் தோற்பார் என்றும் தெரிவித்தார். தேனி அரசு மருத்துவமனையில் தீ விபத்து போன்ற அவசர காலத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது குறித்து தீயணைப்புத் துறையினரின் விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சிக்காக பல்வேறு மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கேலண்டுலா எனும் மஞ்சள் நிற மலர்கள் பூத்து குலுங்கி வருகிறது. இந்த மலர்கள் சுற்றுலா டூரிஸ்டுகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. சேலம் சூரமங்கலம் ஜங்ஷன் மாரியம்மன் கோவில் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நீர்மோர் பந்தல் திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, கம்மங்கூழ், நுங்கு, இளநீர் வழங்கினார். ஏராளமானோர் முண்டியடித்து நீர்மோர் வாங்கிச் சென்றனர். திருத்தணி முருகன் கோயிலில் ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் மாலை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருச்சி அண்ணா சிலை அருகே சிமெண்ட் லாரி மீது 2 வீலர் மோதியது. இதில் புதுக்கோட்டை மாவட்டம் எலுப்பூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே பலியானார்.
திருச்சி கோட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியையிடம் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சேலத்தைச் சேர்ந்த நந்தகோபால் மற்றும் சாமிநாதனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். 6,72,000 ரூபாய் ரொக்கம், செல்போன்கள், ஏடிஎம் கார்டுகள், 15 வங்கி புத்தகங்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஏர்போர்ட் கழிவறையில் குப்பைத் தொட்டிக்குள் மறைத்து வைத்த 90 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 1.25 கிலோ தங்கக்கட்டிகளை விமான நிலைய தூய்மைப் பணியாளர்கள் கண்டெடுத்து சுங்கத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் வீடு வாடகைக்கு எடுத்து சுற்றுவட்டார பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த அக்கா தங்கை இருவரும் 4 கிலோ கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை டவுன் போலீசாரிடம் மண்ணச்சநல்லூர் போலீசார் அவர்களை ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயில் பூசாரிகள் 4 பேர் தட்டு காணிக்கைகளை கையாடல் செய்ததாக கோயில் செயல் அலுவலர் புகார் அளித்தார். பூசாரி 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து மேட்டுப்பாளையம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மோப்பநாய் பைராவுடன் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ரயிலில் பயணித்த பயணிகளின் உடைமைகள் மற்றும் சூட்கேஸ், பேக் ஆகியவற்றை தீவிரமாக மோப்பநாய் உதவியுடன் சோதனையை செய்தனர். விழுப்புரம் அருகே லோக்சபா தேர்தலின் போது கிராம நிர்வாக அலுவலர் சாந்தியை தாக்கிய வழக்கில் திமுக மாவட்ட கவுன்சிலர் ராஜீவ்காந்தி என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக இருந்த ராஜீவ்காந்தியை இன்று அதிகாலை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சென்னை தரமணியில் போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை விற்பனை செய்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த இருவர் கைதாயினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி மற்றும் விஜயகுமார், கொக்கராயன்பேட்டையைச் சேர்ந்த காஜா மொய்தீன் ஆகிய மூவரையும் உணவுத்தர பாதுகாப்பு அதிகாரிகள் குமாரபாளையம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். கடந்த 2023ஆம் ஆண்டு உணவில் அதிக நிறமிகள் சேர்த்து விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. உணவு மாதிரிகளை சென்னை பகுப்பாய்வு கழகத்திற்கு அனுப்பி உணவில் கெமிக்கல் கலந்திருப்பதை உறுதி செய்தனர். மூவருக்கும் தலா 2000 ரூபாய் அபராதமும் 1 நாள் சிறை தண்டனையும் விதித்து கோர்ட் உத்தரவிட்டது. கோவை மாவட்டம் மாதம்பட்டி அருகே 2 வீலர்கள் நேருக்கு நேர் மோதியதில் உக்கடம் பகுதியைச் சேர்ந்த பாஜக மாவட்ட இளைஞரணி செயலாளர் நரேஷ் என்பவர் ஸ்பாட்டிலேயே இறந்தார். பேரூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் சூலக்கரையில் வீட்டு வாசல் முன்பு நின்று கொண்டிருந்த கோதை ஆண்டாள் என்ற மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 4.5 பவுன் தங்க நகையை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். சூலக்கரை போலீசார் விசாரிக்கின்றனர். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஜெனிதா, ரமேஷ் டக்கரமாள்புரம் அருகே ஜெனிதா வீட்டு முன்பாக காரில் வந்து இறங்கிய இருவரையும் கத்தியால் குத்தி தாக்கி வளையல்கள், மொபைல் போன், ஏடிஎம் கார்டுகளை கூலிப்படையினர் பறித்து சென்றனர். முனீர்பள்ளம் போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை ஓட்டேரியில் கோயில் திருவிழாவில் தகராறில் ஈடுபட்ட போதை ஆசாமி பாதுகாப்பு பணியில் இருந்த உதவி ஆய்வாளரை தாக்கினார். ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மோர்பட்டி பிரிவு பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அந்த வழியே வேகமாக வந்த காரை மடக்கி பிடித்து சோதனை நடத்தினர். காரில் 1 கிலோ 200 கிராம் கஞ்சா கடத்தி வந்தது தெரிந்தது. போலீசார் 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் உமையாள்புரம் பகுதியில் மாணிக்கம், வெங்கடாஜலம் ஆகிய இருவரின் தோட்டத்தில் மேய்ந்த 2 ஆடுகளை வேல்முருகன் மற்றும் பொறியியல் பட்டதாரியான கார்த்திக் இருவரும் திருடி செல்லும்போது கிராம மக்கள் மடக்கி பிடித்து ஏத்தாப்பூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆடுகளை பறிமுதல் செய்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கரூர் அருகே 150 கோடி ரூபாய் மதிப்பிலான மாணிக்கக்கல் விற்பனை செய்வதாக கூறி மோசடி செய்த திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமணன், மாணிக்கம், மணிவேல் ஆகிய 3 பேரை வெள்ளியணை போலீசார் கைது செய்தனர். ஆவடி அருகே கஞ்சா போதையில் அட்டகாசம் செய்த இளைஞர்கள் அங்குள்ள சிறுவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டவர்களை கத்தியால் வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் மனித உரிமை மீறல்கள் அதிகரித்துள்ளதாக அமெரிக்கா அறிக்கை வெளியிட்டுள்ளது. மணிப்பூரில் கடந்த ஆண்டு மெய்தீஸ், குக்கி சமூகத்தினரிடையே இன மோதல்கள் வெடித்தன. இதனைத் தொடர்ந்து அங்கு மனித உரிமை மீறல்கள் அரங்கேறியதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான பர்கினோ ஃபாசாவில் கிளர்ச்சியாளர்கள் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிளர்ச்சி நடந்த கிராம பகுதியில் ராணுவம் இறக்கப்பட்டது. அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 223 பேரை ராணுவம் சுட்டுக் கொன்றது. இதுகுறித்து சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஹர்திக் பாண்டியா நுணுக்கங்கள் ரீதியாக இன்னும் கேப்டனாக வளரவில்லை. எனவே அவரை இந்திய T20 அணியின் அடுத்த கேப்டனாக நியமித்தால் அது இந்திய அணியை பாதாளத்துக்கு தள்ளிவிடும் என ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் கில்கிறிஸ்ட் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக கேப்டன்ஷிப்புக்கு தேவையான யுத்திகளை பாண்டியா இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
மாமல்லபுரத்தில் இந்தோ பிரான்ஸ் தற்காப்பு கலை சிறப்பு பயிற்சி முகாமில் கல்பாக்கம் அனுபுரத்தைச் சேர்ந்த மாஸ்டர் சந்தோஷ், திண்டுக்கல் மாவட்டம் பழனி நாகூரைச் சேர்ந்த யோகா மாஸ்டர் பிரகாஷ் ஆகியோர் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு குங்ஃபு தற்காப்பு கலை, தென்கண் களரி சிலம்பக்கலை, பதஞ்சலி ஹத யோகாவை கற்றுக் கொடுக்கின்றனர். ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நிலையில் பெற்ற இந்த வெற்றி தன்னம்பிக்கை அளிக்கிறது என பெங்களூரு அணி கேப்டன் ஃபாஃப் டு பிளஸஸ் தெரிவித்தார். இந்த வெற்றியால் நிம்மதியாக தூங்குவோம், நெருக்கடி நேரத்தில் கிடைத்த வெற்றி மகிழ்ச்சியை தருகிறது என்றும் கூறினார். இயக்குநர் சுதா குங்கரா தற்போது தான் இயக்கிய சூரரை போற்று படத்தை ஹிந்தியில் அக்ஷய் குமாரை வைத்து ரீமேக் செய்கிறார். இதையடுத்து சூர்யா நடிப்பில் புறநானூறு என்ற படத்தை இயக்க தயாரானார். ஆனால் சூர்யா கார்த்திக் சுப்பராஜ் படத்தில் நடிப்பதால் இவரின் படம் தள்ளிப்போனது. அதற்குள் வேறு ஒரு படத்தை இயக்க முடிவு செய்த சுதா அதில் விக்ரமகன் துருவை வைத்து இயக்க தற்போது பேசி வருகிறார். தனுஷ் தனது 50வது படமான ராயன் என்கிற படத்தை இயக்கி நடித்துள்ளார். எஸ்.ஜே. சூர்யா, சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், செல்வராகவன், பிரகாஷ்ராஜ், துஷாரா விஜயன், அப்பர்ணா பாலமுரளி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். படப்பிடிப்புக்கு பிந்தைய பணிகள் நடந்து வருகின்றன. ஜூன் மாதம் படம் வெளியாகும் என முதலில் கூறப்பட்டது. அந்த சமயம் இந்தியன் 2, கல்கி 2898 AD ஆகிய படங்கள் வெளியாவதால் ஜூலை மாதத்தில் ராயனை வெளியிட திட்டமிட்டுள்ளனர். நடிகர் கமல்ஹாசனின் மகள் நடிகை ஸ்ருதிஹாசன் மும்பையைச் சேர்ந்த டூடுல் கலைஞர் சாந்தனு ஹசாரிகாவை காதலித்து வந்தார். இருவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக வசித்து வந்ததாக கூறப்பட்டது. இருவரும் நெருக்கமாக இருக்கும் போட்டோக்கள், வீடியோக்கள் பல வெளியாகின. தற்போது சாந்தனுவை ஸ்ருதி பிரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இன்ஸ்டாவில் அவருடன் இருந்த போட்டோ, வீடியோக்களை ஸ்ருதி நீக்கியுள்ளார். இதை வைத்து இப்படி ஒரு தகவல் பரவுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன் லண்டனைச் சேர்ந்த பாடகர் மைக்கேல் கார்ஸ்லேவை காதலித்த ஸ்ருதி பின்னர் அவரையும் பிரிந்தார்.